ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கபாப் வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. பவுலில் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் கெபாப் பண்ணுறதுக்கு நான் அரோமா ராயல் ஸ்பைசஸோட துர்க்கி சிக்கன் கெபாப் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மசாலா நம்மளோட சமையலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மாற்றிடும். நம்ம வீட்டில் ஒரு மசாலா ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அதே மாதிரி ஹோம்மேடாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலும் இல்லாமல் ரெடி பண்ணுறாங்க. உங்கள் கெபாப் மிக்ஸ் மட்டும் இல்லாமல் தந்தூரி சிக்கன் மசாலா, மீன் குழம்பு மசாலா, குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள்னு 21+ வெஜ் அண்ட் நான்வெஜ் மசாலா இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஐடியா நம்மளோட சேனலில் டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கெபாப் மிக்ஸ், 2 ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் பிழிஞ்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கெபாப் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கை 1/2 hour முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு சைட் குக் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி விட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்துட்டா டேஸ்டியான துருக்கி சிக்கன் கெபாப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.